இன்றைக்கி திரும்பவும் மறுபடியும் உங்கள்கிட்ட வந்திருக்கேன். மீன் குழம்பு பண்ணுறதுக்காக வந்திருக்கேன். எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு என்னென்ன பண்ண போகிறோம், எங்கள் ஸ்டைலில் எப்படி மீன் குழம்பு வைக்க போகிறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டலான்னு வந்திருக்கேன். பார்த்தீங்கன்னா மண் சட்டி தான் வச்சுருக்கேன். பாருங்கள், புதுசாக வாங்கின மண் சட்டி, அதை பழக்கி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட்டு மீன் பாருங்கள், இது நவர மீன் சொல்லுவாங்க எங்கள் ஊரில். உங்கள் இடத்துல எப்படி சொல்லுவாங்கன்னு தெரியல. நவர மீன் பாருங்கள், இது இவ்வளவும் 100 ரூபான்னு கொடுத்தாங்க. பாருங்கள், முட்டை பாருங்கள், மீனில் உள்ள முட்டை, தினோண்டு முட்டை இருக்குல்ல, அதில் எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறீங்க? லட்சக்கணக்கான எக்கு இருக்குல்ல. அப்புறம் அது பண்ணுறதுக்கு பாருங்கள், சும்மா 2 பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். கொஞ்சம் 10 சின்ன வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, 2 கொத்து கருவேப்பிலை, சின்ன தக்காளினா 2 எடுத்துக்கோங்க, பெருசுன்னா 1 போதும். அப்புறம் கொஞ்சோண்டு புளி கரைச்சி வச்சுருக்கிறேன். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா பலாக்கொட்டை, அதாவது சக்கை கொட்டைன்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில். இதை வந்து 2ஆக நம்ம இப்படி நேராக கீறி மேலே இருக்க தோலை மட்டும் எடுத்துகிட்டு இதையும் குழம்புல போட போகிற செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. எங்கள் ஊரில் பொதுவாக மீன் குழம்பு வைக்கும்போது மீன் குழம்புல முருங்கைக்காய், அப்புறம் மாங்காய், மிளகாய், பச்சை மிளகாய், இந்த நான் இப்போ காட்டினேன்ல பலாக்கொட்டை, இதெல்லாம் போட்டு தான் வைப்பாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. அப்படியெல்லாம் இப்போல்லாம் அந்த மாதிரி மீன் குழம்பெல்லாம் இப்போ கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. சரி, இருந்தாலும் நமக்கு இருக்கிறத வச்சு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுறேன். பாருங்கள், சட்டி சூடாயிடுச்சு, கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிருக்கேன். கடலெண்ணெய் ரொம்ப நல்லதுங்க. நம்ம இப்போ இந்த பாமாயிலெல்லாம் யூஸ் பண்ணுறதை விட கடலெண்ணெய் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. இல்லையா தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். தேங்காய் எண்ணெய் கூட நேச்சுரலானது தான். இந்த பாமாயில் மட்டும் தான் ரொம்ப உடம்பு கெட்டது. அதனால தான் நமக்கு இப்போ நிறைய அட்டாக், எங்கே பார்த்தாலும் அட்டாக் வருது, பார்க்குறோம் இல்லையா? இந்த பாமாயில் யூஸ் பண்ணுறதுனால தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை வந்து நம்ம கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. கடலெண்ணெய் இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, கடுகு போட்டுட்டோம். கொஞ்சோண்டு 1/4 டீஸ்பூன் கடுகு போட்டோடனே கடுகு இப்போது அது வெடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ வெடிக்க ஆரம்பித்தோடனே நம்ம இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த சின்ன வெங்காயம் அதை போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம்னா 10 போட்டுக்கலாம். எனக்கிட்ட இன்றைக்கி சின்ன வெங்காயம் என்கிட்ட இல்லை, டைமும் இல்லை. ஸோ அதனால் ஒரு பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்திருக்கேன். பெரிய வெங்காயமும் நான் ரொம்ப பெருசு எடுக்கலை, மீடியமாக தான் எடுத்திருக்கேன். போட்டுட்டேன். இது கூடவே இந்த 2 பச்சை மிளகா நான் கட் பண்ணி வச்சதையும் போட்டுக்கிறேன். இது அப்படியே வசங்கி கொடுத்தீங்கன்னா போதும். லைட்டாக கொஞ்சம் அப்படி வசங்கி கொஞ்சம் ஒரு ஃப்ரை ஆகணும். லைட்டாக ஒரு ப்ரௌனிஷ் கலர் லைட்டாக இதாகணும். பார்த்தீங்கன்னா நான் இந்த இதில் வெங்காயம்லாம் போடும்போது மட்டும்தான் லைட்டாக சிம்மில் வச்சேன். அதுக்கப்புறம் மறுபடியுமே ஃப்ளேமை ஜாஸ்தி பண்ணிட்டேன். ஃபுல் ஃப்ளேமில் தான் இருக்குது. அப்போ தான் நமக்கு சீக்கிரமாக இது ஆகும். மண் சட்டியில் சமைச்சு சாப்பிட்றது ரொம்ப ஆரோக்கியமானது, ரொம்ப டேஸ்டியானது அப்படின்னு நமக்கு தெரியும். ஆனாலும் இப்போ நம்ம ஃபாலோ பண்ணுறது இல்லை. நிறைய பேர் இப்போ ஃபாலோ பண்ணுறது இல்லை. எல்லாமே அழகாக பாத்திரங்கள் ரொம்ப அழகாக இருக்கணுங்கிறதுக்காக செராமிக்கு அந்த மாதிரி பாத்திரங்கள் இதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம ஹெல்த்தை நம்மளே வந்து என்ன செய்கிறோம்னா ஸ்பாயில் பண்ணிக்கிறோம். அதுதான் இன்றைக்கி நம்ம பண்ணிகிட்ருக்க ஒரே ஒரு இது. நம்ம ஜென்ரேஷன் கெட்டது மட்டும் இல்லாமல் நமக்கு அடுத்தது வரக்கூடிய ஜென்ரேஷனையும் நம்மளே என்ன பண்ணுறோன்னா கெடுத்துடுறோம். எப்போவுமே நம்ம அழகாக பார்க்குறோம், எது அழகாக இருக்கும்னு பார்க்குறோமே தவிர ஆரோக்கியமாக இருக்கிறது நம்ம பார்க்குறதே இல்லை. பாருங்கள், நெக்ஸ்ட்டு அதில் டொமேட்டோ ஆட் பண்ணிட்டேன். அதையும் கொஞ்சம் நேரம் அப்படி வசங்கட்டும். உங்களுக்கு கொஞ்சம் குயிக்காக அது வசங்கணும்னு சொன்னால் நம்ம கொஞ்சம் ஒரு 2-3 பரலுப்பு போட்டுக்கலாம். பரலுப்பு இல்லைன்னு சொன்னால் லைட்டாக தூளுப்புனாலும் போட்டுட்டு கொஞ்சம் ஒரு லைட்டாக வதக்கிட்டு அப்படியே விட்டுடலாம். கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸில் அது நல்லாவே இதாயிரும். எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ அப்படி தான். ஃபுட்டு மட்டும் இல்லைங்க, நம்ம வீடாக இருக்கட்டும், நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணுற தரையாக இருக்கட்டும்,
மார்பிள் கிரானைட்னு யூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் அதனால் கால் வலி, மூட்டு வலி, நடக்க முடியல, கால் இழுத்துக்குது, நரம்பு பிடிச்சிக்குது, இது எவ்வளோ பிரச்சனைகள் இல்லையா? ஸோ நம்ம அழகை பார்க்குற, நம்ம ஆரோக்கியத்தை பார்க்குறதில்ல. ஆரோக்கியத்தை நம்ம பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மண் சட்டியெல்லாம் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். அது உங்களுக்கு ரொம்ப நல்லது தான், ஹெல்த்தியானது கூட. நம்ம இப்போ கேஸில் மண் சட்டி வச்சு யூஸ் பண்ணுறதுனால ரொம்ப வாஷ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டம் அப்படிலாம் ஒன்றும் கூட கிடையாது. இந்த டைமில் பாருங்கள், கொஞ்சம் தக்காளி போட்ட தக்காளி கொஞ்சம் வசங்கி வந்துடுச்சு. இந்த டைமில் நம்ம இதுக்கு கூட ஒரு கால் டீஸ்பூன் அளவு மஞ்சள் பொடி போட்டுட்டேன். அப்புறம் மிளகாத்தூள் வந்து நம்ம உங்கள் காரத்துக்கு தக்க போட்டுக்கோங்க. நான் ஒரு 1/2 ஸ்பூன் போடுறேன், எனக்கு இதுவே கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். இது பார்த்திங்கன்னா மல்லித்தூள் வந்து 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இது கொஞ்சம் லைட்டாக வதக்கிக்கலாம். இது கொஞ்சம் இந்த எண்ணெயில் கொஞ்சம் வசங்கும் போது, அந்த மசாலா வசங்கும் போது அதோட கலர் பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு, அப்படி ரெட்டிஷாக சூப்பராக. இந்த டைமில் இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த தேங்காய் கொஞ்சோண்டு துருவி அரைச்சி வச்சுருக்குறோம், அதையும் அதுக்கு கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இது பார்த்திங்கன்னா புளி கொஞ்சம் கரைச்சி வச்சுருக்கிறேன். புளி எவ்வளோ எடுத்து கரைச்சிருக்கேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு சின்ன எலுமிச்சம்பழ அளவுக்கு நான் வந்து எடுத்து கரைச்சிருக்கிறேன். பார்த்திங்கன்னா நான் இருக்குல்லையே இவ்வளோ புளி எடுத்து நான் அதில் கரைச்சி எடுத்துருக்கிறேன். அதையும் இதில் விட்டாச்சு. அதுக்கப்புறம் உப்பு, நமக்கு தேவைக்கு உப்பு போட்டுக்கணும். நான் வந்து இதில் 1 ஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன், எனக்கு அப்போ தான் கரெக்டாக இருக்கும். உப்பு போட்ட உடனே கொஞ்சம் தேவைக்கு கொஞ்சம் தண்ணி, தேவைக்கு கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். விட்டுட்டு இதில் வந்து நம்ம இந்த கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா ஃபிஷ்ஷு, இது எல்லாத்தையும் இதில் போட்டுடலாம். சில இதிலலாம் வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க, அந்த மீன் குழம்பு நல்லா கொதித்ததுக்கப்புறம் அந்த ஃபிஷ்ஷை போடுவாங்க. ஆனால் இங்கே கன்னியாகுமரி சைடெல்லாம் பார்த்தீங்கன்னா, நாங்கள் கன்னியாகுமரிங்கிற அந்த சைட்லலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஃபஸ்ட்டு எல்லாமே குழம்பு கூட ஃபிஷ் எல்லாமே மசாலா எல்லாம் ஆட் பண்ணி தான் அடுப்புலேயே வைப்பாங்க. ஸோ ஃபிஷ்ஷை போட்டாச்சுன்னா இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். இது கொதிச்சுட்டே இருக்கும்போது நம்ம அதுக்கடல சீக்கிரமாக நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்குற அந்த பலாக்கொட்டை இது 2 கீறி இதில் மேலே இருக்க தோலை மட்டும் நீக்கிட்டு வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கு கூட நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஆட் பண்ணிவிட்டு இந்த குழம்பு அப்படியே நல்லா வெந்து, மீனெல்லாம் வெந்து, அந்த தண்ணி இன்னும் கொஞ்சம் வற்றணும். தண்ணி நம்ம இப்போ வந்து கொஞ்சம் நிறைய விட்டுருக்கோம் இல்லையா, கொஞ்சம் தண்ணியாக இருக்குது குழம்பு. ஓகே, இதில் பாதி தண்ணி அப்படியே வற்றி அது கலர் அப்படி மேலே அந்த எண்ணெயெல்லாம் மிதந்து சூப்பராக வரும் பார்க்குறதுக்கே. அந்த மாதிரி வரும்போது நம்ம டேஸ்ட் பார்த்துக்கலாம், உப்பு காரம் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டேஸ்ட் பார்த்துட்டு உங்களுக்கு உப்பு புளிப்பு காரம் எல்லாம் ஓகேவா கரெக்டாக இருக்குன்னு சொன்னால் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு குழம்பை எடுத்து சர்வ் பண்ணி சாப்பிட ஆரம்பிக்கலாம். சாப்பிட்டு பார்த்துட்டு இந்த மெத்தடில் நீங்கள் வச்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? தேங்க்யூ.